அத்தியாயம் 1. அர்ஜுன விஷாத யோகம். ஸ்லோகம் 1. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே குருக்ஷேத்திர போர் தொடங்கவிருக்கும் தருணத்தில் பார்வையற்ற மன்னன் திருதராஷ்டிரன் தன் தேரோட்டியான சஞ்சயனிடம் போர்க்களத்தில் என்ன நடக்கிறது என்று கேட்கும் ஸ்லோகம் இது. ஸ்லோகம்: தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவ மாமகா பாண்டவாசைவ கிமகுர்வத சஞ்சய் 1. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: தர்மக்ஷேத்ரே மைனஸ் தர்ம பூமியாகிய, குருக்ஷேத்ரே மைனஸ் குருக்ஷேத்திரத்தில், சமவேதா மைனஸ் 1 கூடியிருக்கும், யுயுத்சவ மைனஸ் போர் புரியும் விருப்பம் கொண்ட, மாமகா மைனஸ் என்னுடைய பிள்ளைகளும் கௌரவர்கள், பாண்டவா சைவம் மைனஸ் பாண்டவர்களும், கிம் அகுர்வத மைனஸ் என்ன செய்தார்கள், சஞ்சய மைனஸ் சஞ்சயனே. விரிவான விளக்கம். 1. தார்மீக பின்னணி. வெளிப்படையான பொருள்: போர்க்களம் தொடங்கும் முன் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம், தர்ம பூமியான குருக்ஷேத்திரத்தில் போர் புரியும் ஆவலோடு ஒன்று கூடியிருக்கும் எனது பிள்ளைகளும் பாண்டுவின் பிள்ளைகளும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வினவுகிறான். சஞ்சயனுக்கு வியாச முனிவர் திவ்ய திருஷ்டி ஞானக்கண் தந்திருந்ததால் அவனால் அரண்மனையில் இருந்து கொண்டே போர்க்களத்தில் நடப்பதை நேரடியாக பார்க்க முடிந்தது. 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த முதல் ஸ்லோகம் மனித மனதின் போராட்டத்தை குறிக்கிறது. குருக்ஷேத்திரம் தர்மக்ஷேத்திரம், இது நம்முடைய உடல் மற்றும் மனம் ஆகும். தினமும் நம் மனதுக்குள் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. மாமகா என்னுடையவர்கள், இது மனிதனின் பேராசை, கோபம், பொறாமை, அகந்தை போன்ற தீய குணங்களை குறிக்கிறது. கௌரவர்கள், திருதராஷ்டிரன் எனது பிள்ளைகள் என்று பிரித்து பார்ப்பது போன்ற சுயநலமே தீமைகளின் தொடக்கம். பாண்டவர்கள் நமக்குள் இருக்கும் நேர்மை, கருணை, ஒழுக்கம் போன்ற நற்கணங்களை குறிக்கிறது. இன்றைய சிந்தனை: நமது மனமும் ஒரு போர்க்களம்தான். சுயநலம், பற்று திருதராஷ்டிரன் போல இருக்கும் இடத்தில் குழப்பம் மிஞ்சும். தர்மத்தின் பக்கம் நின்றால் மட்டுமே வாழ்வில் அமைதியும் வெற்றியும் கிடைக்கும்.